இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட். நோன்பு திறப்பு நிகழ்ச்சியை முடித்திருக்கிறார் தாவேக தலைவர். ப்ளீஸ் எல்லாம் பாங்குக்கு பதில் சொல்லுங்க, பாங்குக்கு பதில் சொல்லுங்க. ஷஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ். ஷஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ். அண்ணா 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 இங்க வந்துருங்க. حي على السلام حي على السلام உங்களை இல்லனே, அவங்கள தான் கண்ட்ரோல் பண்ண சொல்றோம். நம்ம தான் உள்ள வர போறோம். حي على الفلاح حي على الفلاح. الله أكبر الله أكبر لا إله إلا الله لا إله إلا الله محمد رسول الله صلى الله عليه وسلم اللهم رب ஜே ஜே மைக் ஆன் பண்ணுங்க. கொஞ்சம் வலி ஹலோ கொஞ்சம் வலி ஹலோ தொழுவ நடத்தணும் ஹலோ ஹலோ தொழுவ நடத்தணும் கொஞ்சம் வலி விடுங்க முடிச்சிட்டு பாருங்க தொழுவ முடிச்சிட்டு பாருங்க ஹலோ தொழுவ முடிக்கணுங்க தொழுவ முடிச்சிட்டு பாக்கலாங்க இந்த சைடுல அந்த சைடு வலி விடுங்க பின்னாடி கொஞ்சம் எல்லாரும் பின்னாடி போங்க. வாலண்டியர்ஸ் எல்லாருமே பின்னாடி அனுப்புங்க. கொஞ்சம் அமைதியா இருங்க. கொஞ்சம் எல்லாம் தயவு செய்து போங்க. தயவு செய்து தொழுகை ஆகரமா போது அமைதியா இருங்க. தொழுகைக்கு எல்லாம் சஃப்ல நில்லுங்க. கொஞ்சம் சஃப்ல நில்லுங்க. எல்லாரும் தொழுகைக்காக சஃப்ல நில்லுங்க. தயவு செய்து ப்ளீஸ் தயவு செய்து தொழுகைக்காக சஃப்ல நில்லுங்கள். ரெண்டாவது சஃப் என்ன செய்தீங்க? கொஞ்சம் பின்னாடி கொஞ்சம் விளையாட கொடுங்க. தாவேகாவினுடைய இஃப்தார் நோன்பு திறப்பு நிகழ்ச்சி நிறைவடைந்திருக்கிறது. தாவேக தலைவர் நடிகர் விஜய் இஃப்தார் நோன்பு திறந்திருக்கிறார். இந்த நிகழ்ச்சியில் 2000க்கும் மேற்பட்ட இஸ்லாமிய நண்பர்கள் கலந்து கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக தாவேகாவில் இருக்கக்கூடிய மாவட்டந்தோறும் இருக்கக்கூடிய 5 இஸ்லாமிய நிர்வாகிகளுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது. அதுபோக அருகில் இருந்த அந்த பகுதிகளை சேர்ந்த விஜய் ரசிகர்கள் தாவேகாவினரும் கூட அங்கே வந்துட்டதால் நிலைமை கட்டுக்கடங்காத ஒரு சூழல் இருந்தது. இதற்கு முன்பாக விஜய் கலந்து கொண்ட அரசியல் நிகழ்ச்சிகள் அப்படின்றது பரந்தூருக்கு அவர் போனார். அதுக்கப்புறமா இப்போ இஃப்தார் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கிறார். அவருடைய அரசியல் நிகழ்ச்சிகள் அப்படின்றது கட்சி தொடங்கிய பிறகு அம்பேத்கர் நூல் வெளியீட்டு விழா, அதன் பிறகு அடுத்து நடக்கக்கூடிய 4வது விழாவாக இது பார்க்கப்படுகிறது. இதனால் விஜயை பார்ப்பதற்கு அவருடைய ரசிகர்களும் தாவேகா நிர்வாகிகளும் அங்கே கூடியிருப்பதை பார்க்குறோம். அவங்களோட அவர் ஃபோட்டோ எடுத்துக்கிறதையும் நம்ம காட்சிகளில் பார்க்குறோம். இதற்கான முன் ஏற்பாடுகள் 2 நாட்களாக நடந்துகிட்டு இருந்தது அப்படின்றதையும் இந்த நிகழ்ச்சிகளில் ஆதவர்ஜுனா உள்ளிட்டவங்கள்லாம் கலந்து கொண்டு இந்த நிகழ்ச்சிக்கான முன் ஏற்பாடுகளை ஈடுபட்டாங்க அப்படின்றதையும் நம்ம பார்த்தோம். எல்லாம் சஃப்ல நின்றுங்க. சஃப சரி செய்யுங்க. சஃப்ல நின்றுங்க. ஜி நோம்பு திறந்தாச்சா அப்துல் ஹமீத் எழுந்திருக்க ஜி சஃப நிப்பாட்டுங்க. தொழுகைக்கு நிப்பாட்டணும். நீங்க எழுதிச்சாதான் இதை கிளீன் பண்ண முடியும். இதை எழுதிச்சாதான் கிளீன் பண்ண முடியும். நோம்பு திறந்தவங்க தயவு செய்து இதை கிளீன் பண்ணுங்க. கொஞ்சம் தயவு செய்து நோம்பு எடுத்துருங்க. சப்பு கரெக்ட் பண்ணுங்க. தொழுகைக்காக சப்பு கரெக்ட் பண்ணுங்க.
சப்ப சரி செய்யுங்க போங்க. தொடர்ந்து செய்தியாளர் தாயுமானவன் இணைந்திருக்கிறார். தாயுமானவன், நோன்பு திறக்கும் நிகழ்ச்சி முழுவதுமாக முடிந்ததா? அங்கே இருக்கக்கூடிய கள நிலவரம் என்ன, சொல்லுங்க. தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் சென்னை ராயப்பேட்டை YMCA மைதானத்துல நடைபெற்று வரக்கூடிய இப்தார் நோன்பு திறப்பு நிகழ்ச்சியில கட்சியினுடைய தலைவர் விஜய் அவர்கள் கலந்து கொண்டு தற்போது அந்த நோன்பு திறப்பு நிகழ்ச்சியை நடத்தி முடித்திருக்கிறார். சரியாக மாலை 6 மணி அளவுல திருக்குரான் என்பது வாசிக்கப்பட்டு இஸ்லாமிய மக்கள் 2000 பேர் தொழுகையில ஈடுபட்டிருந்தாங்க. அந்த தொழுகையில பாரம்பரிய முறைப்படி வேட்டி சட்டை மற்றும் இஸ்லாமிய முறையான தலைப்பாகை, அதாவது தொப்பி அணிந்து விஜய் அவர்கள் இஸ்லாமிய மக்களோடு மக்களாக அமர்ந்து அந்த தொழுகையில ஈடுபட்டிருந்தார். அந்த தொழுகையின் நிறைவாக விரதம் என்பது முடித்து வைக்கப்பட்டு தற்போது அவர்களுக்கு அந்த நோன்பு கஞ்சி உள்ளிட்ட நோன்பு பொருட்கள் என்பது வழங்கப்பட்டு தற்போது உணவு என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த நிகழ்வை முடித்துக் கொண்டு விஜய் அவர்கள் இன்னும் சில நிமிடங்கள்ல புறப்பட இருக்கிறார். முன்னதாக விஜய் அவர்கள் வருகை தந்திருந்த போது இங்கே ஏராளமானோர் விஜயை காண்பதற்காக கூடிய வண்ணம் இருந்த ஒரு சூழல்ல இங்கே ஒரு தள்ளுமுள்ளு, அதே போல் முண்டியடித்து உள்ளே அரங்கினுள் செல்ல முயற்சி உள்ளிட்ட பல விஷயங்கள் அரங்கேறியிருந்தது. இதற்கு மத்தியில் தான் விஜய் அவர்கள் விழா அரங்கினுள்ளே சரியாக 6 மணி அளவுல நுழைந்து அதன் பிறகாக அந்த திருக்குரான் வாசிப்பு நிகழ்ச்சி என்பது நடத்தி முடிக்கப்பட்டு தற்போது அந்த விரதம் என்பது முடிக்கப்பட்டிருக்கிறது. தற்போது அனைவரும் உணவருந்தி வரக்கூடிய ஒரு சூழல்ல விஜய் அவர்கள் இன்னும் சில நிமிடங்கள்ல புறப்பட இருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. வரும்போது காரில் வருகை தந்த விஜய் தற்போது விஜய் அவர்கள் பிரச்சார வாகனத்தில் வீடு திரும்புவார் என தகவல் வெளியிடப்பட்டிருக்கிறது. அதற்காக பிரச்சார வாகனமும் இங்கே தயார் நிலையில வைக்கப்பட்டிருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிகிறது. பிரச்சார வாகனத்தில் அமர்ந்தவாறு இருக்கக்கூடிய தொண்டர்களுக்கு கையசைத்து அவரிடையே உற்சாக வரவேற்பை பெற்றுக்கொண்டு அவர் விடைபெறுவார் என தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கிறது. விஜயை காண்பதற்காகவே இங்கே ஏராளமான தொண்டர்கள், ரசிகர்கள் கூடிய வண்ணம் இருந்த ஒரு காரணமாக இந்த சாலை முழுவதுமே ஒரு கடுமையான போக்குவரத்து நெரிசல் என்பது நிலவி வந்தது. இதனால் ஒரு சில ரசிகர்கள் காண்பதற்காக முண்டியடித்து தடுப்புகளை மீறி உள்ளே நுழைய முயற்சி மேற்கொண்டதால் ஒரு அசாதாரண சூழல் என்பது நிலவிய நிலையில அனைத்து தொண்டர்களுக்கும் கையசைத்தபடி அவர் வெளியேறுவார் என தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட்.